Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் யூனிட் 1ல் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ யூனிட் 1ல் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கான லெக்சர் சீரிஸ், அதாவது ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கை நான் 2 வீடியோவாக பிரிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் கம்ப்யூட்டர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில், அதாவது பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் காம்பனண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த காம்பனண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர், அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்குறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டரை வந்து எப்படி டைப்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 2 விதத்தில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ எந்த மாதிரியான டேட்டாவை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கம்ப்யூட்டரை கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் அனதர் ஒன் இஸ் சைஸு. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட சைஸை பொறுத்து நாம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணால், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ அனலாக் கம்ப்யூட்டருங்கிறது அனலாஜிக்கல் டேட்டாஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். தேர்ட் ஒன் இஸ் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஸோ டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூப்பர் கம்ப்யூட்டர், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், தேர்ட் ஒன் இஸ் மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர், ஃபோர்த் ஒன் இஸ் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் த டேட்டா வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் த சைஸ் வந்து நம்ம 4 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த டேட்டா, ஸோ அதில் இருக்கிற டைப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் கம்ப்யூட்டர். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, தி அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன்டு டு ப்ராசஸிங் த அனலாக் டேட்டா. ஸோ அனலாக் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸை நம்ம வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஸ்பீட், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு கரண்ட். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே நாம் வந்து இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு கரண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். The speedometer and mercury thermometer are examples of analog computers. ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்பீடோமீட்டரும் அண்ட் மெர்க்குரி தெர்மோமீட்டர், இது வந்து நம்ம வந்து அனலாக் கம்ப்யூட்டருக்கான எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பேஸ்ட் ஆன் த டேட்டாவில் பார்க்கும்பொழுது டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நேம்லேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இஸ் டிசைன்டு டு பர்ஃபார்ம் calculations and logical operation at high speed. ஸோ இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா இட் பர்ஃபார்ம் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கும் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் அட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட், அதாவது ஃபாஸ்டராக வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் இட் அக்செப்ட்ஸ் ரா டேட்டா, தென் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு பைனரி ஃபார்ம். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட், அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாவை இது வந்து என்ன பண்ணுதுன்னா பைனரி ஃபார்மில் மாற்றுது. ஸோ பைனரி ஃபார்ம்னால் நமக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது the all computers and smartphones are digital computer. So for the example, so digital computerக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா the all computers, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இதெல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the hybrid computers are the combination of analog and digital computer. ஸோ இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் வந்து ஒரு காம்பினேஷன், அனலாக் கம்ப்யூட்டரும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரும் கலவையாக சேர்ந்தது தான் நம்ம வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டருடைய எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைக் அனலாக். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும் அண்ட் அக்யூரசி லைக் டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி அக்யூரஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டரை எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஸோ இந்த அனலாகாகவும் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து எப்படின்னா ஃபாஸ்டராக இருக்குது அண்டு அக்யூரேட்டாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாம் வந்து டேட்டா பேஸ்ட் ஆன் த டேட்டா வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நாம் வந்து பேஸ்ட் ஆன் சைஸ். ஸோ சைஸை பொறுத்து நாம் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிக்கும் பொழுது சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர் த பிக்கெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து பெருசாக இருக்கும் அண்ட் இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட். அது மட்டும் இல்லாமல் த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பர்டிகுலர்லி யூஸ்ட் இன் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் பர்பஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் பர்பஸ்க்கு வந்து நாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா த சூப்பர் கம்ப்யூட்டர் வாஸ் டெவலப்டு பை ரோஜர் கிரே. ஸோ ரோஜர் கிரே அப்படிங்கிறவர் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன் டு சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட் ஆஃப் யூசர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எந்த ரீசனுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரே டைமில் ஒரு 100 பேரோ 1000 பேரோ சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே கேன் சப்போர்ட் மல்டிபிள் யூசர் சைமல்டேனியஸ்லி. எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மூலியமாக நம்மளால் மல்டிபிள் யூசர்ஸை சைமல்டேனியஸலாக பேரலாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த பேங்கிங் அண்ட் டெலிகாம் செக்டார்ஸ். ஸோ பேங்கிங் செக்டார்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸில் வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிட் சைஸ் மல்டி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர். ஸோ மிட் சைஸ்னால் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் இந்த மாடரேட் லெவலில் வந்து இந்த மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் கேன் சப்போர்ட் 4 to 200 யூசர்ஸ் அட் ஒன் டைம். ஸோ மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 4லிருந்து 200 பேர் வந்து 200 யூசர் வரைக்கும் ஒரு டைமில் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான செக்டர்ஸில் யூஸ் ஆகுதுன்னா பில்லிங் அண்ட் அக்கௌண்டிங் செக்டர்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு மளிகை கடை இருக்குன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அக்கௌண்டிங் செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் நம்ம எப்படி சொல்கிறோம்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி சூட்டபிள் ஃபார் பர்சனல் ஒர்க். ஸோ இந்த மாதிரினா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒன்லி ஃபார் பர்சனல் ஒர்க்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ் அண்டு டெஸ்க்டாப்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மைக்ரோ கம்ப்யூட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லேப்டாப்ஸ் அண்டு டெஸ்க்டாப் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மைக்ரோ கம்ப்யூட்டருடைய இது நம்ம வந்து இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அதாவது டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். அதில் டேட்டா வச்சு எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கோம் அண்டு சைஸை வச்சு எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னா காம்போனன்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னென்ன அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர்னு பிரிப்போம். அதாவது காம்போனன்ட் ஒரு கம்ப்யூட்டரை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து ஹார்ட்வேர் இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் என்னென்னு பார்க்குறீங்கன்னா ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது ஃபிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற டெஸ்க்டாப்புடைய மானிட்டராக இருக்கட்டும், சிபியூவாக இருக்கட்டும், மவுஸு, கீபோர்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ். இந்த கேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதாவது அந்த சாஃப்ட்வேரை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் அண்ட் அதை தொட்டு பார்க்க முடியாது. இட் இஸ் நான் ஃபிசிக்கல் பார்ட். ஓகேங்களா, இது வந்து சாஃப்ட்வேர். இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் தனியாகவும் பார்க்க போகிறோம் அண்டு சாஃப்ட்வேர் தனியாக பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட்வேர் அதாவது ஃபிசிக்கல் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா இன்புட் யூனிட், மெமரி யூனிட், அவுட்புட் யூனிட், அர்த்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் யூனிட் அண்டு கண்ட்ரோல் யூனிட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பார்ட்ஸு. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட். A computer accepts a digitally coded information through input unit using input devices. ஸோ இந்த இன்புட் யூனிட்டோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் கொடுக்குற இன்புட்டை கொண்டு போய் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது. எப்படி எந்தெந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் யூனிட்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம், கீபோர்டு,
மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, டச் பேடு, ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய இன்புட் டிவைஸ் இருக்குது. இன்புட் டிவைஸில் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மவுஸு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கேம்ஸ் அப்போ யூஸ் பண்ணும்பொழுது ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்புட் யூனிட்டில் வர இன்புட் டிவைசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெமரி யூனிட். ஸோ இந்த மெமரி யூனிட்டை நாம் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ மெமரி யூனிட் ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னா ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெமரி யூனிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, the memory unit is used to store the programs and data. ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் இந்த மெமரி யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது மெமரி யூனிட் வந்து ப்ரோக்ராம்ஸையோ அல்லது டேட்டாவையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது மெமரி யூனிட்டை, அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற மெமரியை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி மெமரி, செகண்ட் ஒன் வந்து செகண்டரி மெமரி. ஸோ இந்த ப்ரைமரி மெமரியில் எப்படின்னு சொல்கிறதுனா, இட் இஸ் அ டெம்பரரி மெமரி. அதாவது டெம்பரரி மெமரி அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த டைமில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு, அதாவது பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணாமல் வச்சுருக்க எல்லா விஷயங்களும் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, அது வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டெம்பரரி மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெம்பரரி மெமரி வந்து ரேம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதில் வந்து டிரேமு, எஸ்ரேமு, டிஆர்டிரேம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் செகண்டரி மெமரி இட் இஸ் அ பெர்மனன்ட் மெமரி. அதாவது பர்மனெண்ட் மெமரினா நீங்கள் அந்த பவர் கட்டே ஆனாலும், பவர் சப்ளை கட் ஆனாலுமே அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அகெயின் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நமக்கு வந்து ரோம்னு சொல்லுவோம், ரீட் ஒன்லி மெமரி. இதுவும் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. பிரோம், இபிரோம், இஇபிரோம், இந்த மாதிரியான டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் நாம் என்னென்னா ஏஎல்யூ யூனிட். ஸோ இந்த ஏஎல்யூ யூனிட்டை நாம் எப்படி சொல்லுவோம்னா அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ திஸ் யூனிட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஏஎல்யூ யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருக்கட்டும் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியானதுக்கெல்லாமே இந்த ஏஎல்யூ யூனிட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் நம்ம பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம், இதான் வந்து அந்த மொத்த சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. A control unit coordinates and controls all the activities amongst the functional unit. The functional unit தான் அந்த ஹார்ட்வேர் யூனிட். ஸோ அந்த ஹார்ட்வேர் யூனிட்டெல்லாம் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இதுதான் வந்து கைட் பண்ணும், அதாவது கோஆர்டினேட் பண்ணும். இந்தந்த டைமில் இந்தந்த ஒர்க் ஆகணும், ஸோ இந்தந்த டைமில் இந்தந்த டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட். ஸோ அவுட்புட் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. A system for reporting a result is needed and this forms a output unit. இப்போ ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் வந்து அதனோட ரிசல்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணால் தான் அது கரெக்டாக தப்பான்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம சொல்கிறது வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவுட்புட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற அவுட்புட் டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து டிஸ்பிளே மானிட்டராக இருக்கட்டும், பிரிண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவுட்புட் யூனிட் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நாம் வந்து சிபியூவில் ஹார்ட்வேரில் பார்த்தோம். அடுத்து சாஃப்ட்வேர்னு போகும்பொழுது சாஃப்ட்வேரை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். அது சாஃப்ட்வேர்னால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அதாவது ஒரு கோடிங் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க, அதுதான் நாம் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் அது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் பண்ணும், அது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே என்னெல்லாம் வரும்னா ஓஎஸ் வரும், டிரைவர்ஸ், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ ஏன் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம்னா, வித்தவுட் ஓஎஸ், ஓஎஸ் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். அண்டு டிரைவர்ஸ், ஸோ அந்த இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது, அவுட்புட் டிவைஸு, பிரிண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டிரைவர் கான்செப்ட், அதாவது டிரைவருங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ்னால் நம்ம சிஸ்டமை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இந்த கேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஸோ நம்ம வந்து அதில் என்னென்ன பார்ப்போம்னா, நமக்கு தேவையான ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் வந்து இமேஜ் எடிட்டர்ஸ், வேர்டு ப்ராசஸர்ஸ், டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் இதெல்லாமே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு சாஃப்ட்வேர். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் அதை எடிட் பண்ண போகிறேன், அது ஒரு வகையான சாஃப்ட்வேர். ஆன்டிவைரஸ் வந்து ஒரு வகையான சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் பண்ணுறதுக்கு
நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நாம் வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் பார்ட் 2 பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2ல் வந்து நான் வந்து என்ன பார்த்துருக்கேன், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.